பாதஹஸ்தாசனம். நாம இப்ப செய்ய போற இந்த ஆசனம் ஸ்பெஷலா கொழுப்பையும் உடல் பருமனையும் குறைக்க உதவி செய்கிறது. நான் கூட இதை கத்துக்கணும் இல்லையா? பாதஹஸ்தாசனம். முதுகுவலி, ஸ்பைனல் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும்போது மெதுவாக கீழே குனிந்து 2 கைகளாலும் பாதங்களின் நுனியை பிடித்துக் கொள்ளுங்கள். எதையும் பலவந்தமாக செய்யக்கூடாது. குனிய முடிந்த அளவு மட்டுமே குனியுங்கள். சுவாதிஷ்டான் சக்கரத்தின் மேல் கவனம் வையுங்கள். அது தொப்புளுக்கு 4 விரல்கள் கீழே முதுகெலும்பில் அமைந்துள்ளது. உங்கள் கவனம் முழுவதையும் அதன் மேல் செலுத்துங்கள். உங்களால் முடிந்த அளவு குனிந்தே இருங்கள். மூச்சை உள்ளிழுத்தபடி கைகளை மேலே தூக்குங்கள். பக்கவாட்டில் இருக்குமாறு கீழே இருக்குங்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும் போது தோள்களுக்கு நேர்கோட்டில் இருக்கும்படி கால்களை அகற்றி வையுங்கள். உடம்பை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதன் பயன்கள்: